கேசிபி அவர்கள் ஏற்கனவே மழை பெஞ்சு குழுகுலுன்னு இருக்கு, கிளுகிழுப்பான செய்தியோட ஆரம்பிச்சாரு. ஏதோ திரிசா எனக்கு 18 சாம் உனக்கு 21 ஆரம்பிச்சாரு. பட் விஜய் அப்செட் ஆயிடக்கூடாது, அதுதான் என்னோட ஓப்பனிங் ரிமார்க்ஸ். இந்த மாதிரியான கருத்துக்களை ஏற்க முடியாது, நேரடியா நீங்க தலைப்புக்கு வந்துருங்க. அதாவது பிரிந்த பிறகு இணைகிறது என்பது இதயபூர்வமாக இணைந்திருக்கிறோமா என்பதுதான் கேள்வி. இணைப்பு என்பது என்ன, பிரிந்த சகோதரர்கள் கூட நண்பர்கள் கூட கட்டாயத்திற்காக இணைப்பது என்பது வேறு. உளப்பூர்வமாக உணர்வுபூர்வமாக இதயபூர்வமாக இணைகிறோமா என்பதில் தான் அதனுடைய நெட் ரிசல்ட் இருக்கும். எனவே அந்த வகையில் இப்படி இன்றைக்கு மிக கடந்த கால அரசியல் நிகழ்வுகள், தேர்தல் வெளிக்காட்டி இருக்கக்கூடிய அந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 2021 இரட்டை தலைமை இருந்த பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்கு சதவீதம் 34%. அமித்ஷா ஒரு வகையில் அவர் கால்குலேஷன் வாஸ் கரெக்ட், அல்டிமேட்டிக் கால்குலேஷன் வாஸ் கரெக்ட் என்னவே. அதாவது ஒரு அதிமுகவுடைய ஓட்டு வங்கி 34% 21 என்று அங்கே தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாக்கு வங்கி 18 என்று அவர் இப்பொழுது குறிப்பிட்டிருப்பது தவறான ஒரு செய்தியாகும். அது என்னன்னா, அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் என்டிஏவிலிருந்து வெளியேறிய பிறகு பாரதிய ஜனதா கட்சியுடைய வாக்கு சதவீதம் 10% நீங்க அதிலிருந்து கழிச்சிருக்கணும். நீங்க எங்க கொண்டு போகணும்னா, திரு அண்ணாமலை அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவராக பொறுப்பேற்கிறதுக்கு முன்னால் அதனுடைய வாக்கு சதவீதம் என்பது 2-4% தான்.